திருவள்ளூர் அருகே மழை நீருடன் கழிவுநீர் கலந்த தொழிற்சாலைக்கு செல்லும் பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு நிரந்தரமாக தேங்கி நிற்பதால் பெண் தொழிலாளர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் தொழிற்பேட்டையில் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக மழை நீருடன் கழிவுநீர் குளம்போல் தேங்கி நிற்பதால் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக பேஸ் 2 பகுதியில் இயங்கி வரும் 28க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் ஆண்கள், பெண்கள் என 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் அந்த பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து தொழிற்சாலைக்கு செல்லும் பிரதான சாலையில் குளம்போல் நிரந்தரமாக தேங்கி நிற்கிறது. இதனால் தொழிற்சாலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த சாலையில் முழங்கால் அளவிற்கு மேல் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பெண் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்த கழிவுநீரில் நடந்து வேலைக்கு செல்வதால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை அப்புறப்படுத்தி கழிவுநீர் முறையாக செல்ல நடவடிக்கை மேற்கொள்வதோடு சாலையையும் சீரமைக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். என் பேர் கிளாரா. நாங்கள் வீராபுரத்துலேருந்து வரோம். இந்த வழியில் கம்பெனிக்கு போகிறோம். நாங்கள் மழை காலம்னா எங்களால் போக முடியல, வர முடியல. எப்போ பார்த்தா தண்ணி நின்றுடுது. நாங்கள் கம்பெனியில் என்ன சொல்லிடுறாங்க, தண்ணினால நாங்கள் லேட்டாக வர்றதுனால கம்பெனியும் லீவ் விட்டுறாங்க, எங்களுக்கு வேலையும் இருக்க மாட்டேது. அதனால் இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு எப்படியாச்சும் எடுக்குமாறு நாங்கள் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எவ்வளோ லேடிஸ் வேலை செய்கிறீங்க? இதில் எவ்வளோ அடி தண்ணி வருது? லேடிஸு இந்த தெரு பொறுத்த வரையும் லேடிஸ் ஒரு 3000-4000 பேருக்கு தான் வேலை செய்கிறோம். எல்லாருமே அவதிப்படுறோம். தண்ணி நின்றுட்டா ஜென்ஸும் வேலை செய்கிறாங்க, லேடிஸும் வேலை செய்கிறாங்க. நாங்கள் துணியை தூக்கிட்டு தான் போக முடியுது, தூக்கிட்டு தான் வர முடியுது. எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது எங்களுக்கு. துணியை தூக்குறது எவ்வளோ கஷ்டம். ஒரு ஜென்ஸு வந்துட்டாலும் விடவும் முடியல. ரொம்ப அழுக்கு தண்ணியாக இருக்குது. நல்ல தண்ணியானா கூட, மழை தண்ணினா கூட நாங்கள் போயிடலாம், வந்துடலாம். ரொம்ப தண்ணியும் கலரு சரியில்லை. எங்களால் போக முடியல, வர முடியல. என் பேர் தியாகராஜன். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக கம்பெனி நடத்திட்டுருக்கேன். இயர் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ இங்கே வந்து தண்ணி வந்து இப்போ இதுவாகிடுது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 நாள்லேருந்து 15 நாள் தண்ணி அப்படியே இருக்குது. இதுவாக ட்ரெயின் ஆனால் மட்டும்தான் உண்டு, இதுக்கு வழியே கிடையாது. பல முறை சிக்கோவில் சொல்லிட்டோம், நாங்கள் சிக்கோவில் சொல்லிட்டோம், ஹெட் ஆஃபீஸில் சொல்லிட்டோம், ரோடை ஏற்ற சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து லேடிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஜென்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பேர் இல்லை, லேடிஸுக்கு வந்து அவங்க அசிங்கமாகப்பட்டு சில பேர் இதுவே இருக்குது. ஸோ அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. எப்படி இங்கே வந்து இந்த பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இதை ஒரு முன்னிலையில் வந்து அவங்க பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி இருக்குமா, இயருக்கு 400 கோடி கிட்ட ஜிஎஸ்டியே கட்டுறோம். சிக்கோ வந்து வராங்க, மழையப்போ பேசுகிறாங்க, சுற்றுறாங்க, அதோடு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரணும் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது சுற்று வட்டாரத்தில் மழை தண்ணி எல்லாம் இந்த பக்கம் தான் வருது. இது தாழ்வான பகுதின்றதுனால நம்ம காக்கலூர்லேருந்து எல்லாமே இங்கே வந்து இதுவாகிடுது. தண்ணி இங்கே வந்து நிற்கிறதுனால நமக்கு வந்து வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது. வருஷம் நாங்கள் பேசுகிறோம், பட் வராங்க போகிறாங்க. இதுக்கு இருந்து தேவையான ஸ்டெப் எடுக்கலை. இப்போ ஹைவேஸும் வந்துடுச்சு. அவங்க எங்கெங்கே பள்ளம் எடுக்கிறாங்களோ அவங்க மூடிட்டாங்க. சுத்தமாகவே போக மாட்டேன் தண்ணி. இப்போ இதை நீங்களே இங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருக்குன்னு. பார்க்கறதுக்கு லேட்டாக தெரியுது, பட் ஆனால் நிறைய தண்ணி இங்கே வந்து இதுவாகிருக்கு.